எல்லாருக்கும் குட் ஈவினிங். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக செய்கிறேன். இந்த டிஷ் பேர் வந்து பாசிப்பயிறு தோக்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் நம்ம ஒரு பேர் முக்கியம் இல்லை, நம்ம எது ஹெல்த்தியாக செய்கிறோன்றது தான் முக்கியம். பாசிப்பருப்பு ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா கூட நல்லா வந்துடும், அப்படியே செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபைபரும் கிடைக்குன்றதுனால இது நேற்றே ஊற வச்சு இன்றைக்கி முளை கட்டி இதை செய்கிறேன். நான் பாசிப்பருப்பு தோக்லாக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? தேவையான பொருள் பார்த்துருங்க. 1 கப்பு இந்த சைஸு கப்பு எடுத்துருக்கேன் நான். இது வந்து ஒரு 100 கிராம் பாசிப்பயிறு தான் ஊற வச்சேன். எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ஊற வச்சுட்டு அப்படியே கூட செய்யலாம், இல்லை உங்களுக்கு நல்லதுன்னா கொஞ்சம் முளை கட்டி நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்துருக்குறேன். ஒரு 1/4 கப்பு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா அரைச்சி உடனே இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து 1/4 கப்பு தயிர் எடுத்துருக்கோம், டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு. கொஞ்சம் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இந்த பயிரோட சேர்த்து அரைக்க 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கணும். அந்த தோசை மாதிரி நம்ம வார்த்து ஆவி கட்டி ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து வீட்டில் இருக்கிற கேபேஜ் கொஞ்சம் சீவி, கேபேஜ் போடலை, சாரி, கேபேஜ் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் இருந்தது கேரட்டு தான் இருந்துச்சு. அது கூட வந்து கொஞ்சம் பன்னீர் துருவி வச்சுருக்கேன் நான். அது கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக இருக்குன்றதுனால இதை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1 சிட்டிகை பெருங்காயம், உப்பு சேர்த்து இந்த மாவை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். மிக்ஸி ஜாரில் இதை நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தோசை மாவு அரைக்கிற மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போது ஜாரில் மாற்றிட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு பெருங்காய பொடி சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாகவே நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் மாவு. இதுலேயே இந்த கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கட்டி இல்லாமல் இப்போது இந்த தயிரையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதை நல்லா ஒன்றை போல் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்ரு வேணும்னா சேர்த்துக்குங்க. நம்ம தோசை பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தயிர் தான் நல்லா மிங்கிள் ஆகிடும். இருந்தாலுமே நல்லா கட்டி இல்லாமல் அந்த கடலை மாவில் கரையிற அளவுக்கு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம இது ஜாரை தான் நான் இது பண்ணி ஊற்றுறேன் தண்ணியை கொஞ்சமாக. ஏன்னா ஜாரில் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஒட்டின்னு இருக்க பொருளெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு அலம்பி இதிலே கொட்டிடுறேன். ஏன்னா வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா. ரொம்பவே ஹெல்த்தி, ஹை ப்ரோட்டீன், எல்லா சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் கூட இதில் சரியாகும். ரொம்பவே ஹை ஃபைபர் நிறைஞ்ச பொருள் இது. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம தோசை பதத்தில் ஒரு தட்டில் ஊற்றி ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் நம்ம. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது தோசையாக வார்த்துட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் இட்லி கொத்தில் ஒரு தட்டு வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு இதில் நான் இதை வைக்கிறேன். ஏன்னா தட்டு உள்ளே போகாத இருக்கிறதுக்காக இதை வைக்கிறேன். நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இதில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி பிளேட்டு வச்சுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால நான் நெய் அப்ளை பண்ணுறேன். நல்லா நெய் வந்து இந்த மாவு ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 5 மினிட் தான். நல்லா தோசை மாதிரி மெல்லீஸாக தான் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த பாசிப்பயிறு தோக்லா வந்து ரொம்பவே ஹெல்த்தி, நிறையவே கலோரிகள் நிறைஞ்ச உணவு இது. இதெல்லாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு, இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவருக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்போது இந்த மாவை பார்த்துக்கோங்க, நல்லா தோசை மாதிரி வார்த்து எடுத்துடலாம். நான்ஸ்டிக் பேனில் கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டீமில் வேகிறது அது ஒரு தனி டேஸ்ட்டு. ஓகே, இது மேலே கொஞ்சமாக கேரட் தூவி விட்டுடலாம். எனக்கு பண்ணி கொடுத்தவங்க வந்து கேபேஜ் போட்டு தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து கேபேஜ் இல்லைன்றதுனால கேரட்டும் பன்னீரும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இவ்வளோதான். இது வந்து ஒரு 5 மினிட் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இது 5 மினிட். இது அழகாக மட்டும் இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் தான் இது. இப்போது கரெக்டாக டைம் நோட் பண்ணிக்கங்க. 5 நிமிஷம் வெந்தால் அந்த டிஷ் ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தட்டில் வச்சும் வேக வைக்கலாம், இல்லை இட்லி கொத்தில் கூட நம்ம இதை அழகாக இது பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஊற்றினாலே நல்லா சாஃப்டாக வரும். சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் இது. 90s மம்மிஸுக்கெலாம் எதுவும் தெரியாது. 90s கிட்ஸுன்னு நம்மளை வந்து பூமருன்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷலான டிஷ்ஷு, ஆரோக்கியமான டிஷ் நீங்கள் பண்ணி காமிப்பீங்க, என்ன மாதிரி அம்மாக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எடுத்தாச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போது பரிமாற தயாராகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு முழுசாக உடையாமல் எடுங்க. இப்போது நீங்கள் இட்லி கொத்துலேயும் ஸ்டீம் பண்ணி எடுத்து கொடுக்கலாம். சின்ன சின்ன மினி இட்லி மாதிரி இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது ஒரு சட்னி, ஒரு சாம்பாரோட ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னரோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ, என்னோடய டிஷ் உங்களுக்கு, இந்த டிஷ்ஷோட பேர் வந்து பாசிப்பயிறு டோக்லா. இந்த டிஷ்ஷு பேர் இதுதான், அப்படி சொல்லி தான் எனக்கு பரிமாறினாங்க ஒருத்தவங்க. இது வந்து நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன் வீட்டில். நீங்கள் மாவு அரைக்கிற அளவுக்கு அந்த பாசிப்பயிறு ஊறுனா போதும். இப்போது சூடான கார சட்னி கூடவே சுவையான சாம்பாரோட இந்த டோக்லா ரெடி ஆகிடுச்சு. இல்லை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க, இல்லை வயசானவங்க, அவங்களுக்குலாம் சாப்பிட்டா நம்மளை மாதிரி இருக்கிற அம்மாக்களுக்குமே பேக் பெயின்லாம் வராது. இதில் அவ்வளோ ஹை ஃபைபர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொன்னதே திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.